பணத்தை குறித்த உங்க நம்பிக்கைகள் எப்படி உருவாகின்றன, பணத்தை குறித்த உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு, அதை எப்படி மாற்றுவது, இதுதான் இன்னைக்கு நாம சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனியர் மைண்ட், அதாவது கோடீஸ்வரனின் ஆழ்மன ரகசியங்கள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து பார்க்க போற பாடம். பணத்தை குறித்த உங்க நம்பிக்கைகள் எப்படி உருவாகின்றன என்பதற்கான பதில் மிக எளிதானது. ஆனா இதை ஏற்றுக்கொள்வதற்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். பெரும்பாலானோருக்கு இந்த நம்பிக்கைகள் அவங்க குழந்தையா இருக்கும்போது பெற்றுக்கொள்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது அறிவு மற்றும் தகவல்கள் மூலமாய்தான் உருவாகின்றன. இந்த அறிவு தான் நம்பிக்கையாய் மாறுகிறது. உதாரணத்துக்கு, பலர் வளர்ந்து வரும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்க வீட்டில் கேட்டிருக்கலாம். பணம் என்ன மரத்தில் வளருதா அப்படின்வாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டு வளரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும், பணம்னா எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற நம்பிக்கைகள் உருவாகின்றன. இப்போ உங்க நம்பிக்கைகள் உணர்வுகளா வெளிவருது, உங்க உணர்வுகள் செயல்களாய் வெளிவருகிறது, உங்கள் செயல்கள் உங்க வாழ்க்கையின் முடிவுகளாக வெளிவருகிறது. இப்படிதான் உங்க நம்பிக்கைகள் உங்க வாழ்க்கையின் முடிவுகளை பாதிக்குது. இப்போ பணத்தை குறித்து உங்க நம்பிக்கைகள் எப்படி இருக்கு, அதை எப்படி மாற்றுறது அதையும் பார்ப்போம். பணத்தை குறித்து உங்க நம்பிக்கைகள் வெற்றியை நோக்கி இருக்கா, தோல்வியை நோக்கி இருக்கா, இல்ல சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றது போல இருக்கா அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த கேள்விக்கான பதிலை நீங்க உணர்றது தான் உங்க நம்பிக்கையை மாற்றுறதுக்கான முதல் படியே. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வு தான் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றுவதற்கான மிக முக்கியமான விஷயம். உங்க நம்பிக்கைகள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை எந்த அளவுக்கு மாற்றணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில பணத்தை குறித்த முடிவுகளை மாற்றுறதுக்கு உங்க நம்பிக்கைகளை மாற்றணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு என்ன முடிவு தேவையோ அதற்கு ஏற்றது போல உங்க நம்பிக்கைகளும் உங்க செயல்களும் இருக்கா அப்படின்றத நீங்க கவனிக்கணும். அப்படி இல்லை என்றால் அதற்கு தேவையான மாற்றங்களை நீங்க கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னால் உங்க நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சோ அதன்படிதான் நீங்க செயல்படுவீங்க. அதனால இப்போ உங்க முடிவுகள், உங்க செயல்கள் எப்படி இருக்குன்றத நீங்க கண்காணிச்சாதான் உங்களுக்கு தேவையான மாற்றங்களை உங்க நம்பிக்கையில பண்ண முடியும். அடுத்த வீடியோல நாம பார்க்க போற பாடம், பணம் இருக்கவங்க பணம் குறைவா இருக்கவங்க அவங்களுடைய சில நம்பிக்கைகளின் முக்கிய வேறுபாடுகள் என்ன அப்படின்றது. மேலும் வர இருக்க வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.